கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேடையில் அலங்கரிக்கிற பரிசுத்தவான்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிற வரலாறை சொல்லிவிட்டு உங்களை வாழ்த்த விரும்புகிறேன். ஏன்னா இந்த வரலாறு ஆல்பர்டனுக்கு தெரியும், பன்னீர் பிரதருக்கு தெரியும், வேற எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி பழைய ஆட்கள் இங்கே இல்லை. மதம் மாற்று தடை சட்டம் என்று சொல்கிற ஒரு தடை சட்டம் இருக்கும் பொழுது இந்த வில்லேஜில் ஊழியம் செய்த சிஎஸ்ஐ குரூப் வெளியே போயிட்டாங்க. என்ஜி பாலையாவுடைய சபையார் வெளியே போயிட்டாங்க, யாருமே இங்கே கிடையாது. அப்புறம் டிஷர்ட்டும் ஒரு ஜீன்ஸும் ஒரு டிஷர்ட்டும் போட்டுக்கிட்டு ஒரு புதிய பாடை உள்ள வச்சுக்கிட்டு இப்படியே அப்படியே போயிட்டு திரும்ப வரும்போது நம்ம பிரதர் அவர் ராமலிங்க பிரதரை பார்த்து, என்ன எங்கே போயிட்டு வரீங்கன்னா, ஒரு இடம் பார்க்க போனோம் அப்படின்னு போய் தான் சொன்னோம். அப்படி சொல்லிக்கிட்டு வாங்கன்னு சொன்னாலும் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் மல்லாட்டை கடலை எடுத்து கொடுத்தார். மல்லாட்டை அதை நான் உடைச்சி சாப்பிட்டுருக்கேன், அவ்வளோ சாப்பிட்டேன். அன்னைக்கு தான் பச்சை மல்லாட்டை சாப்பிட்டுக்கிட்டு சொன்னேன், என்னையா ஊறுது, ஒருத்தன் ப்ரேயர் பண்ணதுக்கு ஒரு வீடு தர மாட்டேங்காங்க. உடனே அவர் சொன்னார், எவன் தர மாட்டான், என் வீட்டில் நடத்துங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச ஓடி அந்த தம்பி சங்கர் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவங்க வீட்டுக்கு அம்மா அங்கே இருக்காங்க, பாப்பா சரளா, அவளுக்காக ஜெபம் பண்ணுவதற்கு போவேன். இவன் என்ன பார்த்த உடனே அவங்க சைக்கிளில் வர்றவன் அப்படியே திரும்பி அங்கே போயிடுவேன். உண்மை, அது நடந்த சம்பவம். என்ன தம்பி, உண்மை தானே? அப்படியெல்லாம் இருந்து, ஆனால் மழையிலும் வெயிலிலும் வாரத்தில் 2 நாட்கள் எந்த மழையானாலும் நான் வராமல் இருக்க மாட்டேன். ஒரு நாள் டிவிஎஸ் 50 வருவோம், அதில் லைசன்ஸ் கிடையாது, புக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வண்டி கூட்டு ரோட்டில் வச்சு பழுதாக்கி விட்டது. அதில் ஒதுக்கி விட்டுட்டேன்னா யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. எடுத்துட்டு பஸ்ஸில் ஏறி அங்கேருந்து மழையோடு நினைச்சு வந்தேன். அப்புறம் இங்கே துண்டெல்லாம் போட்டு நான் ஈரத்தோடு நின்று ஆறாம் நடத்தி ஈரத்தோடு முடிச்சுக்கிட்டு அப்படி கிளம்பினேன். மழையும் வெயிலும் அந்த நாட்களில் சகோதரன் ராஜா இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார். சகோதரன் என் கூட வருவார். நம்ம செல்வி பிரதருடைய ஹஸ்பண்ட் ராஜா, சின்ன ராஜாவா தோத்திரம், அவரும் என்னுடைய கூட வருவார். பெஞ்சமின் என கூட ஊழியத்துக்கு வந்திருக்கிறாப்பல. பெஞ்சமின் இருக்கானா இல்லையா? ஸ்தோத்திரம். இப்படி அநேகர் எனக்கு அந்த ஊழியத்தில் உதவி செய்து, பாஸ்டர் லூகா, ஆல்பர்ட் என்ன வந்திருக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் உதவி செய்வாங்க. அப்போ ஆரம்பத்தில் இதில் ஒரு குடும்பம், அவங்க கொஞ்சம் பேர் வந்தாங்க, ஒரு 10-20 பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அவர்களையெல்லாம் பார்க்க முடியவில்லை. கர்த்தர் அப்படியாக எடுத்துக்கொண்டாருன்னு நினைக்கிறேன். இந்த ஊழியத்தை மீண்டும் இந்த இடத்துல ரவி அண்ணன் தான் ஃபஸ்ட்டு ஒரு வீட்டு, இந்த வீட்டுக்கு அந்த பக்கம் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண வந்தார். அவர் சும்மா அரமப்பில் இருந்தார். இப்படி வாசலில் நின்றுக்கிட்டு ஏசும் ரத்த அண்ணாரு, அந்த பேய் இருந்த அம்மா பொத்தனை கீழே உள்ளது. அவர் மன உற்சாகம் அடைந்து, பாஸ்டர் இங்கே ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு. நான் சரி வாங்குவோன்னே, எவ்வளோன்னாங்க, 35,000 ரூபாய் சொன்னாங்க. நான் அந்த காசை கொடுத்து விடுவேன் என்று சொன்னேன். நான் கொடுக்குறேன் என்று சொல்லி தான் சொன்னார். அப்போ அவர் இப்போ என்னை தான் கேட்குறேன், 20,000 தான் கொடுத்தாங்க, எனக்கு தெரியல, கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம். நான் முழு ரூபாயும் கொடுத்துருப்பார்கள் நினைத்தேன். கர்த்தர் அதுக்கு பிறகு இந்த சபையை அழகாய் கட்டினார்கள். ஆனால் அந்த சபை பிரதிஷ்டை பண்ணும்போது என்னை அழைக்கவில்லை. நான் பாண்டிச்சேரியில் தான் இருந்தேன். ரொம்ப எனக்கு அது துக்கமாக இருந்தது. நான் பாண்டிச்சேரியில் தான் இருந்தேன், என்னை அழைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கிருபை உள்ள நிலைமை அந்த நிலைமை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரால். சபை வளர வேண்டும். உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை வளர வேண்டுமானால் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 31வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 31வது வசனம். முதல்ல சபையில உங்களை வாழ்த்துக்கிறேன். சபைகளில் சமாதானம் இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் பெரிய சமாதானத்தை நம்ம கட்டி காக்கணும். இரண்டாவது
பக்தி விருத்தி நமக்குள்ள இருக்கணும். பக்தி இருக்கணும். அதாவது குவான்டிட்டியை விட குவாலிட்டி இருக்கணும். அதான் முக்கியமான காரியம். மூன்றாவது, தேவ பயம் இருக்கணும். சபைக்கு உள்ள வந்தா செல்போனை எடுத்துட்டு போறது, செல்போன் ஆஃப் பண்ணாம பேசிட்டு இருக்கிறது, அலட்சியமா இருக்குது, தண்ணி குடிக்க போறது, அடிக்கடி இருந்த இது இல்லாததுனால தான் நம்ம பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, தேவ பயம் சபைகள்ல கிடையாது. வந்தா உட்கார்ந்து ஜெபிக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தேவ பயம் இருந்தது அன்றைக்கு ஆதி சபையில. அடுத்தது, பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதல் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதல் ஒவ்வொருவரோடு கூட இருக்கணும். இங்க வந்தா பிரச்சனையோடு வருவீங்க, பிரச்சனையோ எடுத்துக்கிட்டு போக கூடாது. பிரச்சனை இறக்கி வைத்து சமாதானத்தை பெற்று கடந்து செல்ல வேண்டும். அப்படி செயல்படுங்கள். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தேசம் ஆண்டவரை அறியட்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் விசுவாசம்.